ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாய் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு அடை தோசை. வாங்க பேசலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் பச்சரிசி, 100 கிராம் புழுங்கல் அரிசி. அது வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கும். அது கூட சேர்த்து 100 கிராம் பாசிப்பயிறு, 100 கிராம் உளுந்து, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு. அது கூட சேர்ந்து கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சோண்டு சீரகம் எடுத்து வச்சுக்கணும். இந்த பருப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு 3 மணி நேரம் ஊறணும். அதுக்கு 2 பட்டை சேர்த்து ஊற வச்சுருங்க. அடுத்து வந்து கிரைண்டரில் ஃபஸ்ட்டு இந்த அரிசியை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ அந்த பருப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி ஒரு துண்டு, ஜீரகம் கொஞ்சம் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கிரைண்டரில் நல்ல ஒரு கொரகொரப்பான கன்சிஸ்டன்சி வந்தோடனே அந்த மாவெல்லாம் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ தனியாக கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சள், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு சில்லு தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது அந்த மாவுக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய், இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கிரைண்டரில் ஆட்டி வச்சிருந்த மாவோட தண்ணி இருக்குல்ல, அது தேவையான அளவு அதை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அடை மாவு ரெடி. தவாவில் நிறைய எண்ணெய் விட்டுட்டு நல்லா தோசை மாதிரி சுட்டு எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க, அடை தோசை ரெடி. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.